நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த செடி பேர் வந்து இபோர்பியா ட்ரைகோனான்னு சொல்லுவாங்க. இது ஆப்ரிக்கன் மில்க் பிளான்ட்னு கூட அதை சொல்லுவாங்க. இது ஒரு கள்ளி வகை சார்ந்தது. இதில் வந்து தண்டுலேருந்து இலைகள் பாருங்கள், இலைகள் எல்லாம் வந்து அப்படி சின்ன சின்னதாக மாறிடுது. ஏன்னா இதெல்லாம் பாலைவனத்தில் இருக்கிறதுனால இலைகள் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நீராவி போக்கு வந்து அதிகமாக நீரை வெளியேற்றும். அங்கே தண்ணி கிடைக்காத இடத்துல நீரை வெளியேற்றினா செடி டைட் ஆயிரும் இல்லையா, அதனால் இலைகள் எல்லாம் சின்னதாகும். அதோடு வந்து சின்னதாக இருக்கிறதுனால அந்த நீராவி போக்கு தடுக்கப்படுது. அதோட பாருங்கள், இந்த இலைகளோட நுனியில் பார்த்திங்கன்னா எல்லாம் முள்ளாக மாறி இருக்குது. முள்ளாக மாறி இருக்கிறதுனாலையும் நீராவி போக்கை வந்து தடுக்குது. அடுத்து இதில் என்னென்னா, இது வந்து ஆப்ரிக்கன் மில்க் பிளான்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதை உடைச்சோம்னா வந்து பால் வரும். இது வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸியான ஒன்று. எப்படின்னா, இது ஒரு இதை கட் பண்ணி நம்ம ஒரு சின்ன பாட்டில் வச்சாவே இது வந்து வந்துடுது. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வீட்டில் ஷோவியாக இருக்கும். மற்றபடி இதில் ஒன்றும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடையாது. இது நம்ம வந்து ஷோவுக்காக தான் வீட்டில் வளர்க்குறோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் முள் இருக்கிறதுனால குழந்தைங்களோட கைக்கு படாத இடத்துல ஒரு கார்னர்லேயோ இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயோ வைக்கலாம். இங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. எப்பயுமே இது வாடாமல் இருக்கும். இன்னொன்று, இதுக்கு நம்ம தண்ணி எங்கேயும் போகிறோம் அப்படின்னா தண்ணி வேணுமே அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால செடி வாடாமல் அப்படியே இருக்கும். இது அதாவது திருஷ்டிக்காகவும் இது வந்து வளர்க்குறாங்க வீட்டில். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல க்ரீனிஷாக திக்காக இருக்குது. ஸ்டெம்மு, லீவ்ஸ் எல்லாம், அந்த இலைகள் எல்லாம் வந்து குட்டி குட்டி குட்டியாக மாறி போயிடுச்சு. அந்த டிப்பில் ஒரு முள் இருக்குது. இதை நம்ம சிசரில் கட் பண்ணி ஒரு தரையிலையோ அல்லது வேறு பாட்டுக்கோ ஈஸியாக மாற்றிடலாம். ஈஸியாக இது பிக்கப் ஆகி நல்லா வந்துடும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.